அவங்க தான் உங்களுக்காக யோசிச்சு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமப்புற பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட எத்தனையோ திட்டத்தை பத்தி ஒரு 2 விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? கதை கேக்குறீங்களா வேண்டாமா? கதை வேணுமா? சரிம்மா. இப்ப சரிம்மா. அதாவது ஒரு கிராமத்துல இருக்கிறோம். கிராமத்துல தானமா இருக்கிறோம். ஆஸ்பத்திரி எங்க இருக்குது? நடந்து போயிடலாமா அவங்க ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு? முடியாது. வண்டியில தான் போகணும். என்ன வண்டியில போவோம்? பைக்கு, சைக்கிள், பஸ் நம்ம 24 மணி நேரமா வருமா? காலையிலயோ சாயங்காலமோ இல்ல மதியமோ வரும். திடீர்னு உங்க ஊர்ல ஒரு பாப்பாக்கு பிரசவ வலி எடுத்துடுது. எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. நீங்களும் பக்கத்துல இருக்கிறீங்க. ஊர்ல யார் இருக்கா? வயசானவங்களும் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையாமா? வேலைக்கு போக முடியாத வயசானவங்களும் குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அந்த பிரசவ வலி எடுத்த பொண்ணு என்ன பண்ணுவீங்க? நீங்களே டெலிவரி பாத்துருவீங்களா? முடியாதா? முன்னாடிலாம் வீட்லயே பாப்பாங்க, இல்லனா மாட்டு வண்டியில கூட்டிட்டு போவாங்க. இப்ப எப்படி கூட்டு போறீங்க? ஆம்புலன்ஸ். 108 ஆம்புலன்ஸ். அந்த 108ன்ற நம்பர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்பர். இந்தியா முழுக்க நீங்க அணைக்கட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றது, வெளியூர்ல போய் எங்கன்னா பக்கத்து ஊருக்கு போய் பெங்களூர் போயிட்டீங்க, அங்க அடிபட்டுச்சுன்னா எந்த நம்பருக்கு போன் பண்ணுவீங்க? 108. எல்லா ஊர்லயும் 108 தான். இந்தியா முழுக்க 108. அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது யாரு? உங்க அண்ணா அன்புமணி தான் கொண்டு வர்றாரு. ஏன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் திடீர்னு பிரசவ வலின்னு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, யாருக்கு போன் போடுவாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த திட்டத்தை கொண்டு வராரு. எதுக்காக? ஆம்புலன்ஸ் நீங்க போன் போட்டா வந்து உங்களை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். குழந்தைக்கு உடம்பு முடியலையா, வீட்டுல யாரும் இல்லையா, அப்பா வெளியூர் போயிருக்காரு, வீட்டுல இருக்கிற அவர் கணவரும் எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு, அண்ணன் தம்பி இல்ல, பிள்ளைங்க எல்லாம் போன் பண்ணா எடுக்கல, ஸ்கூல்ல இருக்காங்க, காலேஜ்ல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு போன் போட்டா நீங்க யார் போட்டாலும் வரும், வந்து உங்களை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகும். இந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது யாரு? உங்க அண்ணா அன்புமணி தான் கொண்டு வர்றாரு. யாருக்காக கொண்டு வந்தது? உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. யாருக்காக? கிராமப்புறத்தில் இருக்கும் பெண்கள் தனியாக இருக்கும் பொழுது ஆத்திர அவசரத்துக்கு அவங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு வண்டி தேவை. அது யாரா இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இல்ல பீகாரா இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா வந்தாலும் சரி, ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் 108 என்ற ஒரு போன் போட்டா வண்டி வந்து உங்களை கூட்டிட்டு போகும். எங்கேயோ ஓடுற ஆம்புலன்ஸ். டெல்லியில இருந்து எத்தனை ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு தெரியுமா? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மகளிருக்காக உங்கள் அண்ணன் அன்புமணி கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் 1350க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ இந்த கிராமங்கள்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்ப 2005ல இருந்து இன்னி வரை 20 வருஷமா அதான் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு வேற எந்த வண்டியும் புதுசா யாருமே கொண்டு வரல. தமிழ்நாட்டுல நாங்க ஆம்புலன்ஸ் அதிகப்படுத்துவோம்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி யாரும் இன்னைக்கு கொடுக்கல. உங்க அண்ணா அன்புமணி டெல்லியில இருந்து 1350 ஆம்புலன்ஸ கொண்டு வந்து தமிழ்நாட்டுல உங்களுக்காக ஓட வச்சிருக்காரு. அதுதான் இன்னி வரைக்கும் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. அதே வண்டி தான் ஓடிட்டு இருக்குது. இதுதான் அவரு இந்த மாதிரி திட்டங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் தயாரா இருக்காரு. அடுத்தது ஊசி. சும்மா இது ஒரு விஷயம் சொல்லிட்டு போற. கிராமத்துல எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு ஊசி இருக்கும். அந்த ஒரு ஊசி எடுத்து உங்களுக்கு போடுவாங்க. போட்டு கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தருக்கு போடுவாங்களா? பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்க. இப்ப எப்படி இருக்குது? ஒருத்தருக்கு ஒரு ஊசி. கிராமத்துல முன்னாடியே என்ன நடக்கும்? எந்த மருத்துவமனை போனாலும் சரி, இலவச மருத்துவமனையா இருக்கட்டும், அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், இல்ல ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கட்டும், இல்ல மாவட்ட தலைமை மருத்துவமனை, எங்க இருந்தாலுமே ஒரே ஒரு ஊசி இருக்கும். அதை ஒரு 15-20 பேருக்கு போடுவாங்களா இல்லையா? எல்லாம் ஊசி ஓடும்போது கத்துவாங்க. ஒரே சத்தமா கூச்சலா ஒரே வலியில கத்தி நிற்பாங்க. ஏன்னா முதல்ல போடும்போது ஊசி நல்ல கூர்மையா இருக்கும். அப்புறம் ஒரு 10வது பேருக்கு வரும்போது அந்த கூர்மை போயிடுச்சுன்னா வலி கத்துவாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா உங்க அண்ணா அன்புமணி அமைச்சராக இருக்கும் பொழுது என்ன சொல்லிட்டாரு? ஏன் இலவச மருத்துவமனைக்கு செல்பவர்கள் எல்லோருமே இதே போல
ஒடுக்கப்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் தான் போறாங்க. கொஞ்சம் வசதி இல்லாதவங்களும் போவாங்க. அப்ப அவங்களுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் இல்லையா? பிரைவேட் ஆஸ்பத்திரி போனா ஒரு வாட்டி ஊசியை போட்டு தூக்கி போட்டுறான். அப்ப ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அது நடக்க கூடாதுன்னு ஒரே நைட் அந்த சட்டத்தை மாத்திட்டார். எல்லாரும் அந்த பழைய ஊசியை தூக்கி போடுங்க. புதுசாக ஒரு அரசு மருத்துவமனையிலும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசிய ஒரே ராத்திரியில கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தாரு? நம்ம மக்களும் நம்ம குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நோயாளிக்கு போட்ட ஊசி எடுத்து ஒரு குழந்தைக்கு போட்டா நல்லா இருக்கிற குழந்தை கூட அந்த நோய் வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தவறு நடந்துவிடக்கூடாது. எல்லா உயிரும் ஒண்ணுதான். அது கிராமமா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லா உயிரும் ஒண்ணுதான். அவர்களுக்கு அதுக்கான முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஒரு முறை பயன்படுத்தி ஊசியை போட்டா தூக்கி குப்பையில போட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு புது ஊசி தான் போடணும். இந்த திட்டங்களை எல்லாம் மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக தான். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க நோய் நொடி இல்லாம நல்லா வளரணும்ன்றதுக்காக கொண்டு வரார்.